இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தான் ரொம்பவே பயங்கரமான இல்லைங்க, ரொம்பவே காமெடியான இப்படி கூடவா ஆயுதங்கள் இருக்கும் அப்படின்னு நம்மளவே யோசிக்க வைக்கிற அளவுக்கு ஒரு சில சில்லியஸ்ட் வெப்பனை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? நாம முதலாவதா பார்க்க போறது தான் பேட் பாம்ஸ். காலங்காலமா சண்டை இல்லைன்னா போர்னு வந்தாலே விலங்குகளை பயன்படுத்தி பார்த்துருப்போம். உதாரணத்துக்கு யானை, நாய், புறா, வவ்வால் குண்டு. என்னது வவ்வால் குண்டா அப்படின்னு நீங்க கேட்கலாம். ஆமாங்க, இப்ப நம்ம பார்க்க போறது தான் வவ்வால் குண்டு. இதை கண்டுபிடிச்சது யாரு தெரியுமா? USA தான். வேற யாரு? நான் தான். வேர்ல்டு வார் 2 அப்ப ஜப்பானுக்கு எதிராக பயன்படுத்த USA கண்டுபிடிச்சது தான் இந்த பேட் பாம்ஸ். இந்த ப்ராஜெக்டோட பேரு ப்ராஜெக்ட் எக்ஸ்ரே. நிறைய வவ்வால்கள் மேல குட்டி குட்டி வெடிகுண்டுகளை கட்டி விட்டாங்க. அந்த வவ்வால்கள்லாம் ஒரு கேனிஸ்டர், அதாவது சிலிண்டர் மாதிரி ஒரு குப்பிக்குள்ள போட்டு அதை ஜப்பான் மேல டிராப் பண்ணாங்க. அந்த சிலிண்டர் ஜப்பானை போய் சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்குள்ள இருந்து வவ்வால்கள்லாம் வெளியே வந்து தான் எங்க இருக்குன்னு தெரியாம பயத்துல ஒவ்வொரு இடமா போய் ஒளிய ஆரம்பிச்சிச்சு. இப்படி ஒளிஞ்ச வவ்வால் எல்லாம் சிட்டி ஃபுல்லா பரவிடுச்சு. கட்டிவிட்ட பாமோட டைமர் முடிஞ்சதுக்கு அப்புறம் பூம், சிட்டியை சுத்தி பாம் வெடிச்சதுக்கு அப்புறம் ஒரே நெருப்பா இருக்கும். இது சூப்பரான ஐடியா தானே, இப்படி பண்ணலாமே நீங்க கேட்கலாம். ஆனா இங்க தான் ஒரு ட்விஸ்டே இருக்கு. முதல்ல இந்த பாம்பை டெஸ்ட் பண்ணும்போது அந்த வவ்வால்கள்லாம் பயந்து அந்த US பேஸ்லயே போய் ஒளிஞ்சிருக்கு. அப்புறம் என்ன, டமால் டுமில் தான். இதனாலேயே நிறைய பாதிப்பு ஏற்பட்டுச்சு. வவ்வால் எல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த ப்ராஜெக்டை இழுத்து மூடிட்டாங்க. கடைசியில USக்கு சொந்த செலவுலே சூனியம் வச்சுக்கிட்டது தான் மிச்சம். நாம அடுத்ததா பார்க்க போறது தான் ப்ளூ பீகாக் நியூக்ளியர் பாம். UK அவங்களோட எதிரி நாடு அவங்க நாட்டுக்குள்ள வரக்கூடாதுன்னு யோசிச்சு ஒரு பயங்கரமான ஆயுதத்தை தயாரிக்கிறாங்க. 1950 காலகட்டத்தில் UK ஒரு பிளான் பண்றாங்க. இந்த நியூக்ளியர் பாம் இருக்குல்ல, அதை நிலத்துக்கடியில் புதைச்சிட்டு இந்த ஆப்போசிட் டீம், அதாவது எதிரி நாடு உள்ள வரும்போது ஒரு பிளாஸ்ட் பண்ணிட்டா அதோட எஃபெக்ட்ல யாரும் உள்ள வர மாட்டாங்கன்னு யோசிச்சாங்க. ஆனா அந்த சமயம்தான் பனி போர்க்காலம். பனி அதிகமா இருக்கனால நிலத்துக்கு அடியில இருக்க பாம் உறைஞ்சு போயிடும். எதிரி நாடு வரும்போது அந்த பாமை ஆன் பண்ணாலும் வெடிக்காம இருக்க நிறைய வாய்ப்பு இருக்கு. ஏன்னா பனினால அது செயலிழந்திருக்கலாம். இங்கதான் அவங்க ஒரு மாஸ்டர் பிளான் போடுறாங்க. இந்த பாமை சூடா வச்சுக்க ஒரு விஷயம் பயன்படுத்துறாங்க. பேட்டரியா இருக்குமோ இல்ல ஹீட்டரா இருக்குமோ நீங்க நினைக்கலாம். ஆனா அது எதுவுமே இல்லை. அவங்க பயன்படுத்தின பிரம்மாஸ்திரம் தான் கோழி. ஒரு கோழி முட்டைய அடக்காத்து பார்த்துருப்பீங்க. குண்டலாம அடக்காக்க வைப்பாங்க. பிளான் என்னன்னா, இந்த நியூக்ளியர் பாம்புக்குள்ள இந்த கோழியை வச்சா அதோட சூடுல பாம் உறைஞ்சு போகாதான். அது மட்டும் இல்லாம அந்த கோழி உயிரோட இருக்கிறதுக்காக அதுக்குன்னு தனியா சாப்பாடும் தண்ணியும் உள்ள வச்சிருக்காங்க. இத பாத்தியா? இதோ இந்த பாத்திரத்துல தான் நான் சமைக்க போறேன். ஆனா இதுல பெரிய ஓட்டை ஒண்ணு இருக்குது. அதனால இதை அடைக்கிறதுக்கு கோந்து பண்ணேன். பிளான் பண்ண மாதிரியே 10 பாம்ல 2 பாம் தயாரிச்சு டெஸ்ட்டுமே பண்றாங்க. நல்ல வேலை, அப்புறமா ஒருத்தர் வந்து இது ரொம்ப பைத்தியக்காரத்தனமா இருக்குன்னு சொன்னனால இந்த ப்ராஜெக்டை நிறுத்திட்டாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்த ஆயுதங்களை விட இது கொஞ்சம் வித்தியாசமானது. 1944 ஜப்பானுக்கு US மேல தாக்குதல் நடத்தியே ஆகணும்னு இருந்தாங்க. ஆனா அவங்க கிட்ட போதுமான கப்பலோ இல்ல விமானமோ இல்ல. அவங்களுக்கு கம்மி காசுல ஒரு பயங்கரமான தாக்குதல் நடத்தி காட்டுத்தீய உருவாக்கணும்னு நினைச்சாங்க. அப்பதான் ஒரு நவீன கண்டுபிடிப்பை உருவாக்குறாங்க. பறக்கும் பலூன் மாதிரி பறக்கும் குண்டு. கிட்டத்தட்ட 9000 ஹைட்ரஜன் பலூனை பறக்க விடுறாங்க. அதுல ஒவ்வொன்றுலயும் 15 கிலோ குண்டு வச்சு அனுப்புறாங்க. அந்த பலூனு வெயிட் பேலன்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக சாண்ட் பேக்ஸ், அதாவது சின்ன பையில மணல் கொட்டி வைக்கிறாங்க. இவங்க ஐடியா என்னன்னா, காத்து வேகமா அடிக்கும் போது இந்த பலூன்லாம் பறந்து போய் அமெரிக்கா எல்லையில விழுந்து தீ ஏற்படுத்தணும். 300 பலூன் அவங்க நினைச்ச மாதிரியே நார்த் அமெரிக்காவை போய் சேர்ந்துச்சு. ஆனா காட்டு தீய உருவாக்காம அங்க இருந்த மக்களை பயன்படுத்திக்கிட்டு எல்லாருக்குமே குழப்பத்தை தான் உண்டாக்குச்சு. அது மட்டும் இல்லாம அங்க பிக்னிக் போயிருந்த 6 பேரு பாம் வெடிச்சு இறந்தும் போயிருக்காங்க.
கடைசியா இதனால பலூன்லாம் வேஸ்ட் ஆகி நினைச்ச இடத்துக்கு போய் பிளாஸ்ட் ஆக மாட்டேங்குது, ஹைட்ரஜன்லாம் வேஸ்ட் ஆகுதுன்னு சொல்லி இந்த ப்ராஜெக்டை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. நல்ல வேலை க்ளோஸ் பண்ணாங்க, இல்லைன்னா காத்தோட டைரக்ஷன் மாதிரி அது எங்க வேணாலும் போய் வெடிக்கலாம். இப்ப கண்டுபிடிப்புல பெரிய நாடா இருக்க ஜப்பானு அப்ப காத்துல குண்டு அமைச்சிட்டு இருந்திருக்காங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்ததா நாம பார்க்க போறது தான் ஆன்டி டேங்க் டாக் பாம். போர்ல நாய பாம் மாதிரி யூஸ் பண்ணலான்னு யாரோ நினைச்சிருக்காங்க. வேர்ல்டு வார் டைம்ல டேங்க் தான் ரொம்பவே பவர்ஃபுல்லான ஆயுதமா இருந்துச்சு. ஏன்னா ஒரு டேங்க் அழிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இதை எப்படியாச்சும் அழிக்கணும்னு யோசிக்கிறாங்க. டேங்க்கு கடியில பாம் வச்சோன்னா டேங்க் வெடிச்சிரும். ஆனா அதுக்கு டேங்க்கு கடியில யாராச்சும் போகணும், அப்பதான் பாம் வெடிக்க வைக்க முடியும். இதுக்காக நாயை ட்ரெயின் பண்ணி டேங்க்கு கடியில அனுப்பலான்னு முடிவு பண்றாங்க. அங்க இருக்க டாக்ஸுக்கு டேங்க்கு கீழே போனா சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு ட்ரெயின் பண்றாங்க. டேங்க்கு கடியில சாப்பாடு வச்சு அந்த நாய்களை ரிப்பீட்டடா டேங்க்கு கடியில போற மாதிரி பண்றாங்க. இதனாலேயே அந்த நாய்களுக்கெல்லாம் நம்ம டேங்க்கு கடியில போனா நமக்கு சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு பதிவாயிருது. கடைசியா மிஷன் அப்போ அந்த நாய்களோட உடம்புல பாம கட்டி அனுப்புறாங்க. ஆனா இங்க தான் தப்பு நடக்குது. அங்க இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே எதிரி நாட்டு டேங்க் எப்ப வெடிக்கும்னு பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அப்பதான் அங்க இருக்க துப்பாக்கி சத்தம்லாம் கேட்டு அந்த நாயெல்லாம் பயந்து ஓட ஆரம்பிச்சிருச்சு. சில நாய்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம ஒரே இடத்துல நின்று இருக்கு. அதை விட மோசமான விஷயம், ட்ரெயின் பண்ண மாதிரி நாய்கள்லாம் டேங்க் கடியில போயிருக்கு. ஆனா அது போனது எதிரி நாட்டு டேங்க் கடியில இல்ல, அவங்க சொந்த நாட்டு டேங்க் கடியிலே போயிருக்கு. இதனால மொத்த பிளானுமே ஃபெயில் ஆயிருக்கு. சிம்பிளான காரணம் என்னன்னா, நாய்கள்லாம் கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு. அதுக்கு தன்னோட சொந்த டேங்க் எது, எதிரி நாட்டோட டேங்க் எதுன்னு வித்தியாசம் பார்க்க தெரியல. அது மட்டும் இல்லாம கன் சத்தம், குண்டு சத்தம்லாம் கேட்டு நாய்கள் பதறி ஓடவும் ஆரம்பிச்சிடுச்சு. இதுல ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா, நாய்களும் ஒரு பாவப்பட்ட உயிரினம் தான். போருக்காக நாய்களோட உயிரையும் எடுக்கக்கூடாதுல்ல. கடைசியா இந்த ப்ராஜெக்ட் வேணவே வேணான்னு முடிவு பண்ணிடுறாங்க. இப்போ நம்ம பார்த்தது தான் உலக அளவில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு சில முக்கியமான ஆயுதங்கள். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, ஒரு விஷயத்த கிரியேட்டிவாக பண்ணால் மட்டும் போதாது, அந்த விஷயம் நடைமுறைக்கு செட் ஆகுமான்னு யோசிச்சு பண்ணணும். இப்போ நான் சொன்ன ஆயுதங்களில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, அதே மாதிரி எந்த ஆயுதத்தை நடைமுறைக்கு பயன்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் சொல்லிட்டு, இந்த மாதிரி நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பாய்.